அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் வணக்கம். குட் ஈவினிங். லீடர்ஸ் கொஞ்சம் உங்களோட டீம்ல குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க. மற்றது மீட்டிங் செய்ய இருக்கிற லீடர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கோ ஹோஸ்ட் ஆப்ஷன் தாரேன். சரியா 7:35 மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லுங்க டீம்ல. ஓகே. ஹாய் காய்ஸ். குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா? கொஞ்சம் செட்ல போடுங்க. நான் பேசுறது கிளியரான்னு சொல்லி. ஓகே. நாங்க வந்து மேட செகண்ட் வீக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் இந்த செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இப்போ நான் வந்து இந்த மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸை விட்டு நான் பர்சனலாக பார்க்குற டீம்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை இப்போ நான் விஷ் பண்ணுவேன். அதை தொடர்ந்து மற்ற மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட சைடில் இன்கம் எடுத்த லீடர்ஸை வந்து விஷ் பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ண லீடரை நாங்கள் பார்ப்போம். இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க நஸ்ஹா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்ஹா சிஸ்டர். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு டீச்சர். டீச் பண்ணி கொண்டு தான் எஃபெக்ட்ஸோரால ஜாயிண்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும் இவங்க எஃபெக்ட்ஸோரால ஜாயிண்ட் ஆகி. ஸோ 1 மந்த்துக்குள்ள அவங்களோட யூ ஷாப், 1A ஷாப், 2B ஷாப் இந்த மாதிரி அவங்களோட 3 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட நிறைய பேரை ரெக்ரூட்மெண்ட்டும் செய்திருக்கிறாங்க. அவங்களோட டீம்லயும் நிறைய பேர் ஆர்டர்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆக்டிவான ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வர ஒரு பெஸ்டான லீடர் நஸ்ஹா சிஸ்டர். நீங்க தொடர்ச்சியா இனி அடுத்தடுத்த வீக்கும் வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னுமே நீங்க நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணி பெரிய லீடர் எஃபெக்ட்ஸ் ஒரு ஆள வரணும்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக், அதாவது வீக்லி இன்கம் வந்து 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஆயிஷா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆயிஷா சிஸ்டர்.
அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 50,000. இவங்களுமே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்களும் இப்போ ஒரு 2 மந்த் இருக்கும் இந்த பிசினஸ்க்குள்ள வந்து. ஸோ இவங்களுமே அவங்களோட கிட்டத்தட்ட 4-5 ஷாப் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரை ரெக்ரூட்மெண்ட்டும் செய்திருக்கிறாங்க. இவங்களும் ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வராங்க. ஆயிஷா சிஸ்டர், உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்களுமே குயிக்கா மில்லியனர் கிளப் லீடரா வரணும்னு சொல்லி இந்த இடத்துல உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இந்த வீக், அதாவது வீக்லி இன்கம் 40,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு பவீந்திரன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவீந்திரன். பவீந்திரனை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவர் ஒரு ஸ்டூடெண்ட், A-level ஸ்டூடெண்ட். A-level பயோ படிச்சுக்கொண்டு எஃபெக்ட்ஸோராகுமே டைம் கொடுத்து செய்கிறார். இவர் எனக்கு ஒரு மீடியா குரூப்ல நான் அட்வர்டைசிங் போட்டு கிடைச்ச ஒருத்தர் தான். ஓகேவா? ஸோ நான் எதிர்பார்க்கல. நான் நிறைய பாய்ஸை கைட் பண்ணியிருக்கிறேன். ஆனா வந்து பவீந்திரன் மாதிரி பெஸ்டா யாருமே ஒர்க் பண்ணி இல்லை. ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், ரெக்ரூட்மெண்ட் செய்யறதா இருக்கட்டும், டீம் மெம்பர்ஸை கைட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பெஸ்ட் தான் பவீந்திரன். பவீந்திரன், நீங்க குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும். உங்களோட இன்கம் இதை விட இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். பவீந்திரன் இருக்கிறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணலாம். பவீந்திரன் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பவீந்திரன், பவீந்திரன் இருக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்று செட்ல போடுங்க அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து கோ ஹோஸ்ட் ஆப்ஷன் தந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம், அதை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. யாருன்னு விளங்குது இல்ல. ஓகே, ஓகே. பவீந்திரன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுவோம். நாங்க வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க மஹானி சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,60,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மஹானி சிஸ்டர். இவங்களுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 4-5 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க தச்சு கொடுக்குற ஒரு டெய்லர். அதே மாதிரி அவங்க ஷாப் கொண்டும் செய்யறாங்க. ஓகேவா? இதெல்லாம் செய்து கொண்டு அவங்க எஃபெக்ட்ஸ் ஓராலையும் ஒவ்வொரு வீக்குமே கிட்டத்தட்ட 400-500 பாயிண்ட்ஸுக்கு அவங்களே பர்சனலா ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் செஞ்சு அவங்களோட டீம்லயுமே நிறைய பேர் ஓடர்ஸ்கள் போட வைக்கிற ஒரு பெஸ்டான ஒரு லீடர். இவங்களுமே ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு வராங்க. இப்போ ஒரு 3-4 மந்த்தா தான் எஃபெக்ட்ஸோரா செய்யறாங்க. மஹானி சிஸ்டர் நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். நீங்க வந்து குயிக்கா நீங்களுமே மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும். வீக்குக்கு 50,000 1,00,000 சொல்லி நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக், அதாவது வீக்லி இன்கம் வந்து 40,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபாகிரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் லீடர். அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 8,20,000 டோட்டலா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாகிரா சிஸ்டர், உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் சொல்லி இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து அதாவது வீக்லி இன்கம் 90,000. கிட்டத்தட்ட 7 டேஸ்ல 90,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் செய்யற ஒரு பிரின்சிபல், இந்த மாதிரி டீச்சர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற இன்கம் அவங்க மந்த்துக்கு தான் எடுப்பாங்க. ஆனா எங்களோட பிளாட்ஃபார்ம்ல வீக்குக்கு லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில சுஹாதா வந்து 90,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க வீக்லி இன்கம். அவங்களோட டோட்டல் இன்கம் அவங்க போடல குரூப்ல, அதனால நான் அதை இதுல போஸ்ட்ல போடல. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுஹாதா. சுஹாதாவுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு பிள்ளைகளை எல்லாம் பார்த்து கொண்டுதான் எஃபெக்ட்ஸோராக்கும் டைம் கொடுத்து இந்த அளவுக்கு பெஸ்டா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சுஹாதா, உங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மை ஹஸ்பண்ட் ரஸ்லான். இவருமே வந்து மில்லியனர் கிளப் லீடர் தான். ஸோ இந்த வீக் வந்து ரஸ்லான் 60,000 இன்கம் எடுத்திருக்கிறாரு. அவரோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5,20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்லான். உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்களுமே
1 lakh 2 lakhன்னு சொல்லி வீக்லி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 70,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ரிஸ்வானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 10,70,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வானா சிஸ்டர். இவங்களுமே வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் ஹோட்டலும் செய்கிறாரு. ஸோ ஹோட்டலுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் அவங்க செய்து கொடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்களோட வாப்பாவும் மவுத்தாகி அவங்களோட உமாவை கூட அவங்க தான் வச்சு பார்க்குறாங்க. ஸோ இந்த பிஸியான ஒரு ஷெடியூலுக்குள்ள அவங்க இந்த பிஸ்னஸுக்குமே பெர்ஃபெக்டாக டைம் கொடுத்து டீமுக்கு கான்ஃபரன்ஸ் கோலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்கிற ஒரு பெஸ்டான லீடர் ரிஸ்வானா சிஸ்டர். ஸோ ரிஸ்வானா சிஸ்டர், உங்களோட இன்கமும் இன்னும் அதிகரிக்கணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் எக்ஸோரால ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, எந்த டீம்ல வந்து இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் வந்து நான் விஷ் பண்ணிட்டேன். 1-2 பேர் அவங்களோட அந்த இன்கம் டீட்டெயில்ஸ் தரல, போஸ்ட் செய்ய வேணாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் கூடுதலா இன்கம் எடுத்ததுக்கு பிறகு போஸ்ட் செய்ய சொல்லி. ஸோ அதனால அவங்களோட போஸ்ட்டை நான் இந்த இடத்துல செய்யல. ஸோ அதே மாதிரி என்னோட இன்கம் போஸ்ட்டுமே நான் செய்யல. கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் என்னோட போஸ்ட்டும் செஞ்சு என்னோட இன்கமே நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுவேன். ஓகே, இன்னைக்கு வந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையும் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். ஸோ அதே மாதிரி இப்போ எங்களோட மில்லியனர் கிளப் லீடர்ஸ் வந்து அவங்களோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸை விஷ் பண்ணுவாங்க. நாங்க பார்க்கலாம். ஓகே, அஸ்ரா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸையும் வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இப்போ வந்து எங்களோட டீம்ல இன்கம் ஏர்னர்ஸை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரோஷினி சிஸ்டர். ஸோ அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000, டோட்டலாக வந்து 70,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரோஷினி சிஸ்டர். ஸோ ரோஷினி சிஸ்டர் ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால், ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய இன்கம் எடுத்து ஸோ எபெக்ஸோரால சக்ஸஸ்க்கு போகணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அடுத்தது வந்து யசீரா சிஸ்டர். இந்த வீக் அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ டோட்டலாக வந்து 30,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யசீரா சிஸ்டர். ஸோ நீங்கள் வீக்லி இன்கம் ஒரு 50,000 60,000 நிறைய ஏர்ன் பண்ணி ஸோ எபெக்ஸார பெரிய அளவில் சக்ஸஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் யசீரா சிஸ்டருக்கு நான் விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து சஹ்லா சிஸ்டர். ஸோ அவங்களோடையும் வந்து லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. ஸோ டோட்டலாக வந்து 60,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷஹ்லா சிஸ்டரும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான லீடர். ஸோ அவங்களோட டீமுக்காக வேண்டி நல்ல ஒர்க் பண்ணுற ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து இஸ்லிமா சிஸ்டர். டோட்டலாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க 1,30,000. ஸோ லாஸ்ட் வீக் அவங்களோட இன்கம் வந்து 10,000. ஸோ இஸ்லிமா சிஸ்டர் எப்படி சொன்னால் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இதுக்கு வந்து நோக்கம் வந்து அவங்களோட கிட்ஸ்ட்டை வந்து எஜுகேஷனுக்காக வேண்டி தான் இந்த எபெக்ஸோரில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் எபெக்ஸோராக்கும் டைம் கொடுத்து அவங்க இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்க டைம் கொடுத்து ஒர்க் பண்ண அவங்களுக்கு நல்ல வீக்லி இன்கம் எடுக்கிறதுக்கு இயலும். ஸோ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ்லிமா சிஸ்டர். ஸோ அடுத்தது வந்து ருஷிதா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,30,000. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ருஷிதா சிஸ்டர். ஸோ ருஷிதா சிஸ்டரும் ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் தான். ஸோ இன்னும் நிறைய இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ருஷிதா சிஸ்டருக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அஃப்ரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,10,000. ஸோ நான் வந்து ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக இந்த மந்த்தே அவங்கள நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான லீடர், ஒரு பெஸ்டான ஒரு லீடர். அவங்களோட டீமுக்காக வேண்டி நிறைய ஜூம் மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்கிற ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர். ஸோ இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணி நீங்கள் குயிக்காகவே மில்லியனர் கிளப் மெம்பராக ஒரு என்ட்ரு ஆகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து நுஸ்ரா சிஸ்டர்.
ஸோ அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000. இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் தான். ஸோ டோட்டலாக வந்து 3,90,000 அவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு டெய்லர். அதே மாதிரி அவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களும் இப்படி ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் இந்த எபெக்ஸோரா வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரா சிஸ்டர். ஸோ இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையே விஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து தன்வீர் ஜஹான் சிஸ்டர். லாஸ்ட் வீக் அவங்களோட இன்கம் வந்து 30,000. டோட்டலாக வந்து 2,50,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் அவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக வருவாங்க. ஸோ தன்வீர் ஜஹான் சிஸ்டரை பற்றி சொல்ல போனால் அவங்க வந்து சரியான பிஸி. இதுக்கு டைம் கொடுக்குற வீதம் குறோ. அவங்க இன்னும் வந்து டைம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீக்லி இன்கம் 50,000க்கு மேலே இருக்கலும். ஸோ அவங்க மദ്രസா பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் வந்து ஓதி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தன்வீர் ஜஹான் சிஸ்டர் ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் தன்வீர் ஜஹான் சிஸ்டர். ஸோ இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஸோ எபெக்ஸோட நிறைய சக்ஸஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களே விஷ் பண்ணுறேன். ஸோ வந்து எந்த டீமில் அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ அஸ்ரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அஸ்ரா சிஸ்டரோட சைடில் இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிரோசா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் எடுத்த எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அந்த வகையில் எந்த டீமில் இந்த வீக் இன்கம் எடுத்தாக்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்து டோட்டலாக 30,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க சுவாதா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சுவாதா. இவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அல்ஹம்துலில்லா அவங்களோட பிஸியான ஒரு ஷெடியூல்லையும் இவங்க வந்து 30,000 இன்கம் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ற ஒரு லீடர் உண்டு. இன்னும் இவங்களோட இன்கம் அதிகமாகி இவங்க ஒரு மில்லியனர் கிளப் என்டர் ஆகி நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சுவாதா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ஃபனிதா வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட டோட்டலா 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபனிதா. ஃபனிதா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவட நார்மலா அவ டைலரிங் கோர்ஸ் ஒன்றுக்கு போய் கொண்டு வரா 1 இயரா. ஆனா அந்த அந்த இதுலயும் கூட இந்த பிசினஸ் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுட்டு வரா. அவ எப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் கஸ்டமர்ஸுக்கு ஏத்த மாதிரி அவ கொஞ்சம் ஆர்டர்ஸை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கொண்டு அவங்க கேட்க குயிக்கா நம்ம கொடுக்கணும், அதால டிலே ஆகப்படாது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆர்வம். அவட எல்லா ஷாப்பையுமே ஆக்டிவ் பண்ணிட்டு இப்போ வந்து அவட டவுன்லைன்ஸுக்கும் கூட அவ ஆர்டர்ஸ் மூலமா சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நல்லா செஞ்சுட்டு வர ஒரு லீடர் ஒன்று. இன்ஷா அல்லா இன்னும் இவட இன்கம் வந்து அதிகமாகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபனிதா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். இவங்க இந்த வீக் அல்ஹம்துலில்லா 30,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. டோட்டலா 50,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். இவங்க வந்து ஒரு கிராஜுவேட். அடுத்தது ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. 3 கிட்ஸ் இருக்குது. வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. அதுல மெயினான எப்படின்னு சொன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து வீட்டுல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கல. தெரியும் தானே, வீட்டுல வந்து அவங்க தேவையா அவங்க பேசிக்கா அவங்க வந்து நார்மலா வசதியான ஆட்கள் தான். உனக்கு இது தேவையா அப்படியான்னு சொல்லி நிறைய இதுகள் வந்தும் இதுல ஒன்று நான் எடுத்து காட்டுறங்கிற ஒரு வகையான ஒரு ஒரு மோட்டிவோட ஒர்க் பண்ண ஒரு ஆள். அல்ஹம்துலில்லா இந்த வீக் அவங்க ஒரு 10,000க்கு ஒரு டார்கெட் ஒன்று வச்சாங்க. மாஷா அல்லாண்டு 30,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. ரியலி ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர்.
அடுத்தது நுஸ்ரத் சாஜித். இவங்க வந்து இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,70,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கங்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அதோட இவங்க கடும் ஒரு ஆர்வம். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, வீட்டை விட்டு எங்க வழியாகினாலும் யாராவது ஒரு ஆள ரெக்ரூட்மெண்டோ அல்லது ஒரு ஓர்டரோ எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு பெஸ்டான ஒரு ஆள். இவங்க எந்த அளவுக்கு அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ வந்து இது பண்றாங்கன்னு சொன்னா, இவங்களோட மகனுக்கு கொஞ்சம் சோம் இல்லன்னு வார்ட்ல போன டைம், அங்க டாக்டர்ஸ் தெரியும் தானே. ஆ அப்படி இப்படின்னு சொல்லி பேசி, அவ வந்து அத எதுவும் அக்செப்ட் பண்ணல. நான் என் அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் மூலமாவே இத கியூர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி, அவ மகனுக்கு ஃபுல்லாவே அந்த இங்கினி மில்க், அடுத்தது காசினியா யூஸ் பண்ணி மாஷா அல்லாஹ்ன்னு நல்ல ஒரு ரிப்போர்ட் இருந்து டாக்டருக்கே ஒரு சேலஞ்ச் விட்ட ஒரு ஆள். அல்ஹம்துலில்லாஹ். கங்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். உங்களோட இன்கம் இன்னும் இன்னும் அதிகரிக்கணும். அதோட மில்லியனர் கிளப் என்ற இதுக்கு வந்து குயிக்கா நீங்க என்டர் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். அடுத்தது நசீரா சிஸ்டர். கங்ராச்சுலேஷன். இவங்க வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,80,000. இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களுக்கும் 4 கிட்ஸ் இருக்கிறாங்க. நார்மலா நடுத்தரமான ஒரு இதுதான். அடுத்தது இவங்களும் ஒரு டைலர். ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதோட வீட்ல உம்மாவை பார்த்துக்கொண்டு உம்மா சோம் இல்லைன்னு சொல்லி அவங்க அதையும் பார்த்துக்கொண்டு இது ஆரம்பத்துல செஞ்சுட்டு வந்தாங்க. கிட்டத்துலதான் அவங்களோட உம்மாவை மௌத்தான. ஆனா அப்படி ஒரு இதான ஒரு வகையான சிச்சுவேஷன் ஒரு ஒரு மீட்டிங்ல சொல்ல முடியாது. ஆனா இவங்க எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ வந்து கடுமையா அவவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால, அவன ஊர்ல வந்து யாருக்காவது சோம் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டாலும், அங்க நேரடியா போய் இப்படி ஒண்ணு இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேவையா, எனக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்ல, இந்த ப்ராடக்ட்ஸ நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சேவையா செஞ்சுட்டு வர ஒரு ஆள். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இவங்களும் நல்ல நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். அடுத்தது முஹைமினா சிஸ்டர். கங்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 3,50,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இந்த டீம்ல வர ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். அதோட இவங்களுக்கும் கிட்ஸ் இருக்கிறாங்க. அதோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இவரோட ஆஃபீஸ் செக்ஷன் வந்து கடும் பிஸியான ஒரு 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 ஃப்ரீ டைம் எடுக்க இல்லாத அளவுக்கு பிஸியான ஒரு ஷெட்யூல் உள்ள ஒரு ஆள். ஆனா அவங்க ஃபுல்லாவே கிடைக்கிற ஃப்ரீ டைமை மேக்சிமம் யூஸ் பண்ணி ஃபுல்லா டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பர்சனல் மெசேஜ் போட்டு அப்படி கைட் பண்ணிட்டு வர மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு லீடர் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30,000 இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்று சொல்லி நான் துவா செஞ்சு விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். அடுத்ததா வந்து ஃபசோனா ஃபசூல். இவங்க வந்து 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 4,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்ராச்சுலேஷன் ஃபசோனா. ஃபசோனா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அதோட இந்த டீம்ல இருக்கிற இன்னும் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். அல்ஹம்துலில்லாஹ். இவவும் நல்ல ஒரு ஆர்வமா டீமை நல்லா கைட் பண்ணி, அடுத்தது டீமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போடுற டைம்ல ஃபினான்சியலா கூட சப்போர்ட் பண்ணுவா. இனி அவ தன்னோட கஸ்டமர்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக்ஸுக்கு வந்து டவுன்லைன்ஸுக்கு அவசரமா கேட்கிற நேரம் அவட ஊர்ல இருக்கிறார்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணும். அப்படி அவட டவுன்லைன்ஸே அவ வந்து அப்படி புகழ்வா. நல்ல ஒரு சப்போர்ட். ஃபசோனாவால தான் எனக்கு இன்னும் இன்னும் ஓடர்ஸ் நிறைய வாரத்துக்கு சான்ஸா இருக்குது அப்படின்ட்டு நல்ல டீமை நல்லா கொண்டு போற ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இன்னும் இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும். நீங்க இன்னும் பெரிய ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. அதோட இந்த டீம்ல இன்கம் எடுத்த எல்லாரையும் மீண்டும் ஒரு தரம் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கொண்டு முடிச்சுக்கொள்றேன். தேங்க்யூ. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபெரோசா சிஸ்டர். நாங்களும் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்ததா வந்து சாபியா சிஸ்டர், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். விளங்குதா சிஸ்டர்? ஓ சிஸ்டர் விளங்குது, நீங்க விஷ் பண்ணுங்க.
Sorry, sister. ஸ்டார்ட் பண்ணுங்க சாபியா சிஸ்டர். தானே? ஓ கிளியர் நீங்க கதைங்க. சரி. குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். நானுமே இதுல எல்லா டீம்லயுமே இருந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாரையுமே நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட ஆஃப்ரா சிஸ்டர் டீம்ல இருந்து நான் வந்து ஏர்ன் பண்ணாக்கல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். ஓ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர், நீங்க விஷ் பண்ணுங்க. ஸ்கிரீன் காட்டுது தானே? சாபியா சிஸ்டர் உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா? இப்ப விளங்குதா? இல்லம்மா செய்ய கஷ்டம் என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். கவரேஜ் விலங்கலாட்டி நீங்க செய்யுங்க சிஸ்டர். ஆனா எனக்கு காட்டுது இல்ல ஸ்கிரீன் காட்டுது, சவுண்ட் வருது இல்ல. ஓகே அப்ப நான் செய்யணும். சரி. ஓகே, எங்களோட டீம்ல வந்து லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க இல்மியா சிஸ்டர். லாஸ்ட் வீக் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்மியா சிஸ்டர். உங்களுக்கு நான் விஷ் பண்ண இல்மியா சிஸ்டர் வந்து ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருக்கிற ஒரு லேடி தான். ஸோ வந்து அவங்க இந்த பிஸியான ஷெட்யூல்ல தான் இந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு போறாங்க. ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்மியா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க சாஃபிரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 30,000. கங்க்ராச்சுலேஷன் சாஃபிரா சிஸ்டர். இவங்க எங்களோட ஃபர்வீன் சிஸ்டரோட டீம் தான். உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் சாஃபிரா சிஸ்டர். நீங்களும் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எபிக்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. ஓவராலா 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க ஷாஃபியா. கங்க்ராச்சுலேஷன் ஷாஃபியா. ஷாஃபியா ஒரு பெஸ்டான ஒரு லீடர். இவங்களும் வந்து எங்களோட ஃபர்வீன் சிஸ்டரோட டீம் தான், எங்களோட அஸ்னா சிஸ்டரோட டவுன்லைனர். ஷாஃபியா வந்து இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண. ஷாஃபியா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஷாஃபியா, உங்களுக்கு இப்ப நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். ஓகே சிஸ்டர் பேசவா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜூம் மீட்டிங்ல பேசுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நர்வஸாக தான் நிற்குது. நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் 14,000 வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். என்னென்னால் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு இந்த 40,000 வந்து ஏர்ன் பண்ணுறதை விடவும் எனக்கு வந்து 10,000 ஏர்ன் பண்ண வந்து நிச்சயமாக வந்து பெரிய ஒரு இமோஷனல் மாதிரி. ஏன்னா வந்து அந்த இப்படி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீச் பண்ணிட்டு மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்வோம் அப்படின்ட்டு. அதில் வந்து அந்த டீச் பண்ண டைம்ல வந்து எனக்கு வந்து நான் போஸ்டரை பார்த்தோன்னே நினைச்சேன் வந்து குயிக்கா வந்து எப்படி அந்த இப்போ போஸ்டர் பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கும் எப்படி அந்த குயிக்கா வந்து ஏர்ன் பண்ணிடணும் அப்படித்தானே ஒரு ஷெட்யூல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து வீக்லி சேலரி 10,000 to 2 lakh வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையில வந்து குயிக்கா வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ அதில் வந்து பார்க்க எனக்கு வந்து விளங்கிச்சு வந்து இது வந்து அந்த சிஸ்டம் வந்து எனக்கு வந்து விளங்கிச்சு. ஏன்னா வந்து குயிக்காக வந்து எங்களுக்கு இல்லை வந்து இது எடுக்கலாம், இதுக்கு நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டால் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வந்து என்ன ஜாயின் பண்ணுற லீடர் வந்து நஸ்ரின் சிஸ்டர்.
அதுக்கு பிறகு வந்து என்னை ட்ரெயின் பண்ண வந்து அஃப்ரா சிஸ்டர். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ஃபெஸ்ட் வந்து எப்படின்னா வந்து 250 கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னுக்கே வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃபெஸ்டோட போட்டதோட வந்து எனக்கு எல்லாம் டீம் டெவலப்மெண்ட் பண்ண சொல்லிட்டு அஃப்ரா சிஸ்டர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினா. அதில் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து ஃபெஸ்ட்டுக்கு 3 கேர்ள்ஸை வந்து நான் வந்து போட்டு அப்ப போட்டு வந்து யாருமே வெயிட் பண்ண மாதிரி இல்லை. நான் வந்து என் ஏ சைடு பி சைடு வந்து பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி பார்க்குறது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்ப வந்து இப்ப இது 2 சைடு வந்து 500 பேலன்ஸ் ஆனா தானே கொஞ்சம் இன்கம் கிடைக்கும். அப்ப எனக்கே வந்து ஒரு கவலை மாதிரி. இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ்ல ஜாயின் பண்ணோமே 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலன்னு சொல்லி நினைச்சேன். ஒரு 10,000 சரி என்னால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலையாயிருச்சு. அதே மாதிரி நினைச்சேன் வந்து இப்படி எனக்கு டீச் பண்ணிட்டு வந்து எனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து டீச் பண்ண டைம்ல வந்து எனக்கு அந்த ஒரு ரஷ்ஷுமே இருந்துச்சு. அப்ப அதால வந்து எனக்கு நார்மலா நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து இந்த பிசினஸ் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா இப்படித்தானே இப்ப நாங்க வந்து நெகட்டிவ் தோட்டு நாளைக்கு வந்துச்சுண்டா இந்த பிசினஸ் வந்து செய்யலாம் செட்ட நெகட்டிவ் தோட்டு வந்துச்சுண்டா நார்மலாவே வந்து நாங்களே வந்து எங்களோட மைண்ட் செட்டை வந்து மாத்திடுவோம். அப்படித்தானே நார்மலா. அப்ப நான் நினைச்சேன் வந்து சரி இது வந்து டீச் பண்ணி கஷ்டமான வேலை. அதே மாதிரி எங்களுக்கு நார்மலா போன் வந்து இதுக்கு வந்து கூடுதலா வந்து இஷ்டம் அப்படின்னு என்ன கீழாக்கள் வந்து ஒர்க் பண்ணி எங்களுக்கு வந்து சேலரி இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி அதை நானே வந்து ஃபெடப் ஆகின மாதிரி இல்லை சரி வராது இதை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நஸ்ரீன் சிஸ்டர் தான் என்ன அப்ளைனர் அவரோட வந்து பேசினேன் ஸ்கிப் பண்றதுக்கு மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அஃப்ரா சிஸ்டர் வந்து பேசினேன் இல்லை நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து மோட்டிவேட் பண்ணா. அதோட வந்து அஸ்னா சிஸ்டர் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் தந்தா. இது என்னென்றால் வந்து அந்த டைம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு என்றால் வந்து எல்லாருக்குமே ஒரு இந்த ஒரு எப்படியுமே ஃபெடப் ஆகிற மூடுன்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்காதாக்க கொண்டு விளங்கும் ஒரு ஃபெடப் ஆகிற மூட் எப்படியுமே வந்து எங்களால் ஏலாம் அப்படின்னு சொல்ற ரீசன் வரும். ஆனால் வந்து யாருமே வந்து கிவ் அப் பண்ணிட்டு வந்து போவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு ஜூம் மீட்டிங்ல பேசுறது. அதனால வந்து என்னென்றால் வந்து நான் கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வந்து எனக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைச்சிருக்காது. அஃபியா நீங்க கதைக்கிறது கிளியர் இல்ல. 10,000 சொல்றது அவங்க எனக்கு மிச்சமே வந்து கஷ்டமாச்சு. இப்ப கிளியர் இல்ல அஃப்ரா சிஸ்டர். நீங்க கதைக்கிறது கிளியர் இல்லாம கொஞ்சம் லொகேஷனை சேஞ்ச் பண்ணி பாருங்க. இப்ப சரியா? ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கேட்கல அஃப்ரா சிஸ்டர். ஸ்டார்டிங்ல என்ன பேசணுமா? இன்னும் கொஞ்சம் அப்படித்தான் ஸ்டக் ஆகிட்ட வருது. அஃப்ரா சிஸ்டர் கிளியர் இல்லாம தான் இருக்குது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அப்படியா? சரி அஃப்ரா சிஸ்டர் என்ன செய்யப்ப? சரி ஓகே நீங்க ஷார்ட்டா சொல்லுங்களே. அப்படித்தான் நான் வந்து அந்த மிச்சமே வந்து எனக்கு 10,000 எடுக்கிறது வந்து மிச்சமே அது வந்து பாதுகாத்து அது மரமா மாத்திரம் அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்கம். இப்ப வந்து எடுக்கிற இன்கம் எல்லாம் எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் நான் படல மாதிரி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கஷ்டப்பட்டு ரிஜெக்ஷன் எல்லாம் தாண்டி வரப்போயிட்டு இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம் மாதிரி இல்லை. அதனால வந்து அந்த இது யாருமே வந்து கிவ் அப் பண்ணிட்டு போவாங்க. மெயினா வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா வந்து உங்களோட லீடர்ஸ் மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க லீடர்ஸ் மாதிரி வந்து இந்த எப்படியுமே வந்து இந்த எபெக்ஸ் பிசினஸ்ல வந்து ஜாயின் பண்ண வச்சது வேணும் லீடர்ஸ் மாதிரி. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்க வந்து ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணல கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்ணல ஆனா சல்லி மட்டும் வேணும். அப்படி ஒரு இது வந்து இல்லை தானே எங்கேயுமே. நாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா வந்து உங்களை நீங்க வந்து தயார் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க வந்து ஏழு நினைக்கணும். அதே மாதிரி ஏழு மனசால மட்டும் நினைச்சலாம் நீங்க அதுக்கான செயலை வந்து செய்யணும். அதே மாதிரி தான் இது அந்த எனக்கு வந்து பர்வீன் சிஸ்டர் சப்போர்ட் பண்ண அஸ்னா சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ண மிச்சம் அஃப்ரா சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். லாஸ்டா வந்து கான்ஃபரன்ஸ் கால் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த வந்து அஸ்ரா சிஸ்டர் வந்து அஃப்ரா சிஸ்டர்ல சிஸ்டர் அவன் கான்ஃபரன்ஸ் கால் எங்க டீமுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தா. அதெல்லாம் வந்து அவ வந்து அந்த இப்போ அவ கான்ஃபரன்ஸ் கால் செய்யற டைம்ல வந்து நாங்களாம் வந்து வீட்லயும் சும்மா வீட்ல கான்ஃபரன்ஸ் கால் அட்டென்ட் பண்ணி அவ பேசுறதுன்னு கேட்டுக்கிறோம். அப்போ பேசுற டைம்ல வந்து வெஹிக்கல் சவுண்ட் ஆயிடுச்சு. அது பொறாத்த வந்து நான் வந்து கேட்டேன் சிஸ்டர் நீங்க வந்து எங்கிருந்து பேசுறாங்க இது உங்களுக்கு ஓகே தானே எப்படி நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டேன் எனக்கு வந்து விளங்கிச்சு. அவன் வந்து அவட டாட்டரையா சன்னையோ தெரியும்
ரோட்ல வச்சு அப்ப அந்த அவன் கிளாஸுக்கு போயிட்டு அவட புள்ள வந்து கிளாஸுக்கு போயிட்டு வரங்காட்டியும் வந்து அவ ரோட்ல வச்சு வெயிட் பண்ணிக்கிறான். ரோட்லயும் வந்து கான்ஃபரன்ஸ் கால் அரேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்ப நான் யோசிச்சேன் லீடர்ஸ் மாதிரிலாம் வந்து எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அவங்களும் வந்து எவ்வளவு பிஸி அப்படின்ட்டு. அதனால வந்து லீடர்ஸ் மார்க் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துருவாங்க. இன்கம் எடுக்காத அக்கள் வந்து குயிக்கா இன்கம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். ஜஸாக்கல்லாஹ். உண்மைக்குமே வந்து இன்னும் நீங்க சொல்ற ஒரு பெஸ்டான லீடர் நீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களாலே மேலும் நாங்களும் உங்களை வந்து விஷ் பண்ண மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது. அடுத்தது வந்து எங்களோட டீம்ல லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறான் மீனா. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. உண்மைக்குமே வந்து ஒரு பெஸ்டான வளர்ந்து வர ஒரு சின்ன லீடர் என்று சொல்லலாம் எங்க டீம்ல மீனா. பெர்ஃபெக்டான ஒரு லீடர் மாஷாலான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா. நீங்க இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து அஸ்னா சிஸ்டர் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. அவங்களும் டோட்டலா வந்து 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா. இவங்களும் வந்து எங்களோட பரிவின் சிஸ்டர் டவுன் லைனு தான். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 3 கிட்ஸ் போல இருக்கிறாங்க இவங்களுக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்னா சிஸ்டர். உங்களை நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் வந்து குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அனஸ். இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,20,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். என்னோட ஹஸ்பண்டை பத்தி சொல்லணுமெண்டா எனக்கு நிறையவே சப்போர்ட்டிவா இருக்கிறார் பிசினஸ்ல. இப்ப வந்து அவரும் ஜாயின் ஆகி அவரும் ரெக்ரூட்மெண்ட்ஸுக்கும் சரி ஓனர்ஸ்க்கும் சரி நிறையவே ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சன்ஹாட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. அவங்களும் வந்து ஓவராலா 1,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சன்ஹா. இவங்களை பத்தி சொல்லணுமெண்டா வந்து இவங்க ஷாப் ஆக்டிவ் பண்றதுக்கு சரியான மாதிரி டைம் பிடிச்சிச்சு. ஆனா இவங்க வந்து டீம் டெவலப்மெண்ட்டை வந்து அந்த பெரிய ஒரு விஷயமே இல்லாம பண்ணிட்டே போனாங்க. நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் சன்ஹா அவங்களோட டீம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு. பரவாயில்ல சிஸ்டர், இப்ப கொஞ்சம் எனக்கு கஷ்டமாகி ஷாப் ஆக்டிவ் பண்ண அப்படின்னு சொல்லி டீம் டெவலப்மெண்ட் ஒர்க்கை பார்த்துட்டே போனாங்க. பட் அவங்க வந்து ஷாப் ஆக்டிவ் பண்ண அந்த வீக்கே அவங்களுக்கு 10,000 இன்கமும் கிடைச்சிட்டு மாஷாலான்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன் சன்ஹா. நீங்களும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சுல்ஃபியா வந்து ஓவராலா 2 lakh இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறா. லாஸ்ட் வீக் வந்து அவரோட இன்கம் 10,000. கங்க்ராச்சுலேஷன் சுல்ஃபியா வந்து குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். சுல்ஃபியா இருக்கிறீங்களா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சுல்ஃபியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சுல்ஃபியா, உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணலும் அன்மியூட் பண்ணுங்க. சுல்ஃபியா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாவா? ஓகே, அப்ப நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம், டைம் போகுது. நெக்ஸ்ட் வந்து ஹலீமா. இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டலா வந்து இவங்க 70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹலீமா சிஸ்டர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவை 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து எப்பயாவது ஒரு 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து
இவங்களுக்கு வந்து நான் பிளான் ஏ அதாவது பாயிண்ட் ஸ்டார்ட் படி ஒர்க் பண்றதுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். மாஷால்லான்னு சொல்லி இவங்க வந்து லாஸ்ட் வீக் இவங்களோட இன்கம் 20,000 இன்கம் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹலீமா சிஸ்டர். சுல்ஃபியா நீங்க இருக்கிறேன்னு போட்டிக்கிறீங்க, ஆனா நீங்க அன்மியூட் பண்றீங்க இல்லையே. அன்மியூட் பண்ண ஏழுமா உங்களுக்கு? அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆரிஃபா. இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. இவங்களும் வந்து டோட்டலா 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆரிஃபா சிஸ்டர். இவங்க எங்களோட சாபியா சிஸ்டர் டீம் தான். ஆக்டிவான ஒரு லீடர் மாஷாலான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆரிஃபா சிஸ்டர். நாங்கள் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். நெக்ஸ்ட் வந்து அஸ்கியா. அஸ்கியா வந்து ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் எங்களோட டீம்ல. அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டலா வந்து அவங்க 3,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. நீங்களும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா வந்து சஸ்னா. சஸ்னா வந்து எங்களோட டீம்ல இருக்கிற ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 4,50,000. லாஸ்ட் வீக் வந்து அவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஆக்டிவான பெஸ்டான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஸ்னா. நீங்களும் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஃபர்வீன் சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 30,000. டோட்டலா அவங்க வந்து 2 lakhs இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய வெரி வெரி ஆக்டிவான ஒரு லீடர். ஃபர்வீன் சிஸ்டர் வந்து குயிக்காவே நான் மில்லியன் கிளப்ல நான் எதிர்பார்க்கிறேன். நான் அவங்களை விஷ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து கூடிய சீக்கிரம் மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். நெக்ஸ்ட் வந்து சாபியா சிஸ்டர். இவங்களும் ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு லீடர் தான். நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது இவங்களுக்கு. சாபியா சிஸ்டர் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 30,000. இவங்களும் வந்து டோட்டலா 3,50,000 இன்கம் ஏர்ன் பண்ணி இருக்கிறாங்க. மாஷாலான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் சாபியா சிஸ்டர். உங்களை நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எபெக்ஸோரால. இவ்வளவுதான் எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ். அடுத்தது வந்து சுவாதா சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ அக்கா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல வந்து இன்கம் எர்னர்ஸை வந்து பார்ப்போம். அந்த வகையில வந்து இந்த வீக் வந்து சந்திரவதனன் பிரதர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க 10,000. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஹானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எங்க டீம்ல 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அஷ்ஷிகா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே வந்து மெரி பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு இந்த வேக்கையும் வந்து ஒரு பார்ட் டைமா செஞ்சு கொண்டு இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போறாங்க. உண்மையிலே வந்து நல்ல ஆக்டிவான லீடரும் கூட. கங்க்ராச்சுலேஷன் அஷ்ஷிகா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சஃபானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஃபானா சிஸ்டர். நீங்க வந்து இன்னுமே பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். என் டீமுக்கு வந்து ஒரு பெஸ்ட் லீடரா வந்து நீங்க இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சஃபானா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அம்பிகா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அம்பிகா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் 1 lakh 2 lakhன்னு சொல்லி பெரிய அளவில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி உங்களையும் வந்து நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சனீரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே வந்து ஒரு டீச்சர், உண்மையில நல்ல ஆக்டிவான ஒருத்தர்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிரா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து இந்த பிசினஸ்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் வந்து நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர், எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரம்ஜான் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா 90,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜான் சிஸ்டர். உண்மையிலே அவங்களோட டீம்லயுமே வந்து இன்னுமே நியூ இன்கம் ஏர்னர்ஸை வந்து அதிகரிச்சு கொண்டு போறாங்க. சூப்பர் சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் வந்து நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர், நான் இந்த வீக் எங்களோட டீம்ல வந்து நியூ மில்லியனர் கிளப் மெம்பர் ரிசானா சிஸ்டர். அவங்களோட வந்து இந்த வீக் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டல் 3 லட்சம் ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். 3 லேக் இன்கம் ஏர்ன் பண்ணினா மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகலாம். ஸோ ரிசானா சிஸ்டர் வந்து இந்த வீக் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க இன்னும் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சுபந்தினி சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னா 9 லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இனிமே வந்து நீங்க பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட டீம்ல வந்து இன்னும் நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாகணும்னு சொல்லி உங்களையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட டீம்ல அதே நேரம் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். Thank you, sister. ஓகே, தேங்க்யூ சுவாதி சிஸ்டர். அடுத்தது வந்து நாங்கள் உங்களோட டீம்ல இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாத்தையும் விஷ் பண்ணிக்கொள்றோம். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து முஷாஃபிரா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ். ஓகே, அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் ஹாய் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீக் வந்துட்டு என்னோட டீம்ல இன்கம் எடுத்து இன்கம் ஏர்னிங்ஸை பார்க்குவோம். இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கி ஃபசீனா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபசீனா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு நுஸ்லா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்லா சிஸ்டர். உங்களோட இன்கமும் இந்த நிலம் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் குயிக்காக 1 லேக் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த வீக் 10,000 ரூபா இன்கம் டோட்டல் 40,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கி அஸ்கா பேஹம். கங்க்ராச்சுலேஷன் அஸ்கா பேஹம் சிஸ்டர். இவங்க வந்துட்டு அஹ்லம்ட டீம் மெம்பர். அடுத்தது இதுவும் வந்துட்டு அஹ்லம்ட டீம் மெம்பர் ஒன்று தான். கங்க்ராச்சுலேஷன் நதா. இந்த வீக் வந்துட்டு 20,000 ரூபா இன்கம் அண்ட் இவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 50,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் நதா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக 1 லேக் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு நாசிரா. இவங்களும் வந்துட்டு அஹ்லம்ட டீம் மெம்பர் தான். இந்த வீக் 10,000 ரூபா இன்கம் அண்ட் அவங்களோட டோட்டல் இன்கம் 50,000 ரூபா ஏர்ன் பண்ணிக்கி. கங்க்ராச்சுலேஷன் நாசிரா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு ஃபெரோசா. இவங்க வந்துட்டு அஹ்லம்ட டீம் மெம்பர். இந்த வீக் வந்துட்டு 20,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கி. இந்த அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 1,10,000 ரூபா. இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இவங்க வந்துட்டு ஒரு டீச்சர். டீச் பண்ணி கொண்டு பார்ட் டைமா இந்த பெற்றோரா ஒர்க் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு ரிஸ்கா. இவங்களும் வந்துட்டு அஹ்லம்ட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கா. இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 1,30,000 ரூபா. நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது நிஃப்ரா. கங்க்ராச்சுலேஷன் நிஃப்ரா. இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 40,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் நிஃப்ரா. அடுத்தது வந்துட்டு ஃபாதில். கங்க்ராச்சுலேஷன் ஃபாதில். இந்த வீக் வந்துட்டு இவங்க 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 90,000. நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு அஷானா. இந்த வீக் வந்துட்டு இவங்களோட இன்கம் 20,000 ரூபா. இவங்க டோட்டலாக எபிசோடால 2,30,000 ரூபா ஏர்ன் பண்ணிருக்கி.
கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு அஹ்லாம். இது வந்துட்டு எங்கள் டீம் மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஒருத்தாங்க. இந்த வீக், அதாவது இவங்களோட வீக்லி இன்கம் 80,000 ரூபா. இவங்க டோட்டலாக எபெக்சோரால 9,80,000 ரூபா earn பண்ணிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். அடுத்தது வந்துட்டு ஹஸ்மினா. இவங்களும் வந்துட்டு எங்க டீம் மெம்பர் தான், மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர். இந்த வீக் 80,000 ரூபா இன்கம் earn பண்ணிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 10,50,000 ரூபா. அவங்களோட இன்கம் 1 மில்லியனையும் தாண்டி போய்க்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா சிஸ்டர். இவங்களும் வந்துட்டு ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட்லா பானு சிஸ்டர் இருந்துச்சா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தந்து இப்ப நீங்க விஷ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப அன்மியூட் ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் இன்கம் earn பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இந்த வீக் எங்களோட டீம்ல இன்கம் earn பண்ணிக்கிற லீடர்ஸை பார்ப்போம். மஃபாதா சிஸ்டர், இவ வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 இன்கம் earn பண்ணிக்கி. கங்க்ராச்சுலேஷன் மஃபாதா சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஷானாஸ் சிஸ்டர், இவ திஸ் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கு 10,000. கங்க்ராச்சுலேஷன் ஷானாஸ் சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைதா சிஸ்டர், இவ திஸ் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 earn பண்ணிக்கி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அமானி சிஸ்டர், அவட திஸ் வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 20,000. கங்க்ராச்சுலேஷன் அமானி சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்லா சிஸ்டர், இவட திஸ் வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 20,000. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்லா சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்னா ஃபர்வீன் சிஸ்டர், இவட திஸ் வீக் இன்கம் 30,000, இவ டோட்டலாக 70,000 இன்கம் earn பண்ணிக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா ஃபர்வீன் சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணி குயிக்காக மில்லியனர் கிளப் மெம்பர்களுக்கு என்ட்ரு ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட திஸ் வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 70,000. நெக்ஸ்ட் வந்து அஹ்தா சிஸ்டர், இவர திஸ் வீக் இன்கம் 10,000, இவர டோட்டல் இன்கம் 1,30,000. கங்க்ராச்சுலேஷன் அஹ்தா சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணி உங்களோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹப்சா முஸ்னி சிஸ்டர், இவட திஸ் வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 1,10,000. கங்க்ராச்சுலேஷன் ஹப்சா முஸ்னி சிஸ்டர். நீங்கள் இன்னும் இன்கம் earn பண்ணி குயிக்காக மில்லியனர் கிளப் மெம்பர் உள்ளுக்கு வரணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஜிசாக்கல்லாஹ் ஹைர் ஃபஸ்லா சிஸ்டர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபஸ்லா சிஸ்டர் அண்ட் முஷப்சிரா. நாங்களும் உங்களோட டீம்ல எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அஸ்கியாவா, அஸ்கியா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணி இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
அதே மாதிரி இது வரைக்கும் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸால் மிஸ் ஆகினவங்களும் அடுத்த வர வீக்களில் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீக் என் டீமில் இன்கம் ஏர்ன் பண்ணினவங்களை பார்ப்போம். இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஜெஸ்மிலா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெஸ்மிலா சிஸ்டர். இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இது. இவங்க வந்து இது வரைக்கும் டீம் ஒன்று டெவலப் பண்ணிடல, நல்லா ஓர்டர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. அவங்க இது வரைக்கும் ஓர்டர்ஸ் எடுத்து அவங்களோட ஓர்டர்ஸ் மூலமா ஃபர்ஸ்ட் இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெஸ்மிலா சிஸ்டர். அவங்க இன்னும் டீம் டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னா நல்ல இன்கம் ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்லயும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி இவங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து சஃப்ரா சிஸ்டர். இந்த வீக் 10,000 இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஃப்ரா சிஸ்டர். இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா இவங்க ஒரு டீச்சர். இவங்க நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இடையில அந்த கொஞ்சம் ட்ராப் ஆகி நின்றாங்க. அதுக்கு ரீசனும் வந்து அது அந்த நிறைய பேர் வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணினத்தால அந்த பிஸ்னஸ் சிஸ்டம் ஹராம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணினத்தால அவங்க வந்து இடையில நின்று அவங்களோட காதுக்கு தெளிவான அவங்க நிறைய இடத்துல விசாரிச்சு அவங்க தெளிவான ஒரு முடிவு ஒன்று பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே இடையில நின்று திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. திரும்ப நான் போன வீக் கம்பெனிக்கு போயிட்டு இந்த விஷயங்களை பத்தி பேசி வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் எடுத்து சென்னதுக்கு போறோம். திரும்ப அவங்க செய்யறது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லான்னு போன வீக்கும் 10,000 இன்கம் எடுத்தாங்க. இந்த வீக்கும் 10,000 இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. ஃபியூச்சர்லயும் இவங்க நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணி குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வருவாங்க. அவங்களையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஃப்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து இது ஏண்ட இன்கம். இந்த வீக் இன்கம் 30,000. டோட்டலா நான் 3,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து இவங்க ஃபாகிரா சிஸ்டர் டீம். இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சரண்யா சிஸ்டர். இவங்களும் ஒரு கேம்பஸ் ஸ்டூடெண்ட். இவங்களும் நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். ஃபியூச்சர்ல நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணி குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி இவங்களையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணி எல்லாரையும் எகைன் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். ஃபியூச்சர்லயும் எல்லாரும் இப்போ இது வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணாது எல்லாருமே நல்ல ஒரு பெஸ்டான ட்ரை ஒன்று கொடுத்து ஃபியூச்சர்ல நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் எல்லாரையும் விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைர் அஸ்கியா. எல்லாரும் விஷ் பண்ணி முடிச்சிட்டீங்க தானே? வேற யாரும் இல்லை தானேண்ணா? ஓகே. இன்னைக்கு லாஸ்ட் வீக் இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். அண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து இன்கம் எடுக்க மிஸ் ஆகினவங்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸால இன்கமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லா லீடர்ஸையும் வந்து நான் விஷ் பண்ணி கொள்றேன். உங்களோட ரெகக்னேஷனும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் வந்து வரணும். உங்களையும் நாங்கள் வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து விஷ் பண்ணி கொள்றேன். ஓகே, அப்போ நாங்கள் செஷனை முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஜாயின் ஆகின எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.